ஹலோ டீம், இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு வித்தியாசமான பேய் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் இந்தோனேசிய பேய் படம். இந்தோனேசிய பேய் படம்னாவே ரொம்பவே நல்லா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த படத்தை பாருங்க, உண்மையிலுமே உங்களுக்கு இது பிடிக்கும். நான் ஒன்லைன்லாம் சொல்லி உங்கள் மூட ஸ்பாயில் பண்ண விரும்பல. அப்படியே சொல்லணும்னாலும் ஒரு சின்ன பையனோட உடம்புல ஒரு பேய் வந்து அவன் ஆட்டி படிக்குது. அது என்ன பேய் அப்படிங்கிறத அந்த கதையில் சொல்ல வருவாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிராமத்தை தான் காமிக்கிறாங்க. அங்கே ஆறுலாம் நிறையவே இருக்குது. அந்த இடம் பார்க்குறக்கே அழகாக இருக்குது. இந்த ஆற்றுல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்னமோ தேடிட்டு இருக்கான். அவனுக்கு யார் முகத்தில் முழிச்சான்னு தெரில. அவனுக்கு ஒரு பெரிய வைரக்கல் மாட்டியிருக்கு. அவனுக்கா ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா ஒரு வைரக்கல் கிடச்சா அவனோட வாழ்க்கையை மாற்றிடனால அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்த சீன்லேயே அவனை ஒரு பணக்காரனாக காமிக்கிறாங்க. அவன் புது வீடும் வாங்கிடுறான். அந்த புது வீட்டுக்கும் போய் கூட்டி போயிடுறான். அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இவனா இங்கே சந்தோஷமாக அந்த புது வீட்டுக்கு கூட்டி போக அப்படியே நைட் ஆகிடுது. அப்படியே சீனை கட் பண்ணி இங்கே ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவன் பேர் தான் டோர்மேன். இவன் என்னமோ காட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்கான். ஒரு மேப்பெல்லாம் பார்த்து தேடிட்டு இருக்கான். அவன் தேடுறதை பார்த்து நடா தர்றான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். அவனும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கான். ரொம்ப நேரமாக தேடி கழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லறையை கண்டுபிடிக்கிறான். அந்த கல்லறையில் ஆல்பர்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இவனுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம ஹீரோ இப்படி வைரக்கல் கிடச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டானோ அதே மாதிரி இவனு சந்தோஷப்படுறான். அந்த கல்லறையை தோண்டி அதுலேருந்து ஒரு மண்டையோட்டை கொண்டு போய் வீட்டில் வைக்கிறான். வச்சது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு கோழியை பிடிச்சி அதோட ரத்தத்தை அந்த மண்டையோட்டு மேலே ஊற்றுறான். ஊற்றிட்டு என்னென்னமோ மந்தான்னு சொல்லி வேண்டுறான். என்னென்னு வேண்டான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் நிறையானு வேணும்னு வேண்டுறான். அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கை திறந்து பார்க்குறான். அதில் பணம் நிறையா இருக்குது. ஆனால் சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. உடனே அதெல்லாம் இலையாக மாறிடுது. ஏன் இப்படி மாற்றுறீங்க, ஏன் இப்படி மாற்றுறீங்கன்னு கத்திட்டு இருக்கான். அப்போ தான் அந்த பேய் சொல்லுது, இதோ பாரு, உனக்கு பணம்லாம் அதிகமாக வேணும்னா எனக்கு ஒரு உயிர் பலியை கொடு, அப்போ தான் உனக்கு நான் பணம் கொடுப்பேன்னு சொல்லுது. இவனா ஓகே நான் அதை பண்ணியே தேடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படியே சீனை கட் பண்ணி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் வந்து தண்டூரா அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சூரிய கிரகணம், யாரும் வெளியே வந்துடாதீங்க, வெளியே வந்தீங்கன்னா அந்த சாத்தான் உங்களை பிடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்கிறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் நைட் நேரத்தில், அதாவது சூரிய கிரகணத்தை போய் யாராச்சும் வெளியே வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து சாத்தான் பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு நம்புறாங்க. இப்படின்னு அந்த தண்டூரா அடிக்கிற சொல்லிட்டு போகிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. இவ தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால. இதனால் செக்கப்புக்காக வந்திருக்கா. அந்த ஊர்லேயே ஒரு மருத்துவ பாட்டி இருப்பாங்க போல். அவங்கள்ட்ட போய் செக்கப்புக்காக போயிருக்கா. அவங்களா செக்கப்லாம் பார்த்துட்டு உன் குழந்தை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோ பாருமா, வயிறு பெருசாக இருக்குது, அதனால் உனக்கு கண்டிப்பாக ஒரு பையன் தான் பார்க்க போகிறான், அவனும் நம்ம வந்து அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்க போகிறான்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனியாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொஞ்சம் காசை கொடுத்துட்டு சரிம்மா நான் கிளம்பி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. பணம் வந்தால் குணம் இருக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவும் பாயிட்டான். யாருக்கும் கடன் கொடுத்துருப்பான் போல், அவங்க வந்து திருப்பி கொடுக்கல. இதனால் அவங்கள பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான் ஆள் வச்சு. நம்ம ஹீரோவா இங்கே ஒரு மிருகமாக இங்கே நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. இவளா வீட்டுக்காக காட்டு வழியாக போயிட்டுருக்கா, வீட்டுக்கு போகிறவங்கணும் அப்படிங்கிறதுனால. ஆனால் இவளுக்கு வந்து ஒரே சந்தோகம், யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி. யாருன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கருப்பு நாய் வந்து இவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கு. இவளா பயந்து ஓடுறா காட்டுக்குள்ளே. இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கங்காட்டி இவளால் ரொம்ப தூரம் ஓட முடியல. இங்கேயே விழுந்துடுறா. கீழே விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டோர்மேனும் வந்துடுறான். என்னமோ இவன் தான் சதி பண்ணியிருப்பான் போல். நம்ம ஹீரோயின் வர பயந்துட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆல்பர்ட்டோட கலரிலிருந்து நம்ம ஹீரோ எந்திரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. திடீர்னு அந்த கல்லறையை உடச்சிட்டு உள்ளே போயிடுறா. நம்ம ஹீரோவாக இங்கே கொண்டாட்டியை காணோம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆல்பர்ட் அப்படிங்கிற அந்த பேய் வேற வந்துட்டு நம்ம ஹீரோயின் தப்பாக நடக்க பார்க்குது. அதாவது ஒரு ஆவியா நம்ம ஹீரோவா நம்ம ஹீரோயினை தேடிட்டே போயிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினி கத்தர் சத்தம் கேட்குது, வழி தாங்க முடியாமல். எப்படியோ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கண்டுபிடிச்சிடுறா. ஆனால் ஹீரோயினி வயிற்றுல இருந்த நீர்க்குடம்லாம் உடஞ்சிருது. இதனால் உடனே பிரசவம் பார்க்கணுன்னு அந்த மருத்துவ பாட்டி சொல்ல இவங்களா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு பிரசவம் தான் நடந்துகிட்ருக்கு. வெளியே நம்ம ஹீரோ தான் புலம்பிகிட்டே இருக்கான். எப்படி என் பொண்டாட்டி அங்கே போனான், யார் அங்கே கொண்டு போய் விட்டா அப்படின்லாம் புலம்பிகிட்டே இருக்கான். இந்த பக்கம் அந்த மருத்துவ பாட்டி தான் காமிக்கிறாங்க. அவங்களா கடவுளெல்லாம் வேண்டிட்டு பிரசவம் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே புஷ் பண்ணுமா குழந்தை வெளியே வந்துடும்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே குழந்தைய வெளியே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை எப்படி வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீர்க்குடத்தோட தோலோட வெளியே வருது. பார்க்குறக்கே ஒரு முட்டை போல இருக்குது. இந்த பாட்டியா நம்ம குழந்தைய எடுத்து ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்து, இதை பாருமா கிரகண ஒளி படாமல் ஒரு இடத்துல வேணும்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டியா அந்த பொண்ணுக்கிட்டே சுடு தண்ணி கொண்டு வான்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அந்த குழந்தைய ஒரு இடத்துல வச்சுட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கிரகணம் நடக்க போகுது போல். அந்த ஒளி வர அந்த குழந்தை மாதிரியே பட்டுருது. இந்த குழந்தைய அந்த நீர்க்குடத்தை தோலெல்லாம் உடச்சிட்டு வெளியே வருது. இந்த பக்கம் டோர் மேலே தான் காமிக்கிறாங்க. பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னமோ பயங்கரமான பூஜையெல்லாம் பண்ணிட்டுருக்கான். இந்த பக்கம் அந்த குழந்தையை காணோம். அந்த குழந்தை எங்கே போச்சுன்னு தெரியாமல் அந்த பொண்ணு பார்த்துட்ருக்க. திடீர்னு அந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறா. குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. அங்கே போய் பார்த்தா நமக்கே சாக்காயிருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை தலைக்கு பதிலாக அந்த ஆல்பர்ட்டோட கெழுட்டு பையலோட தலை இருக்குது. இந்த பக்கம் அந்த டோர் மேனோட சந்தோஷப்படுறான். அந்த குழந்தை வந்து அந்த பொண்ணு கொன்றுது. நம்ம ஹீரோவா அந்த விஷயம்லாம் வெளியே தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு புதைக்கிறதுக்கு பார்க்குறான். இந்த பக்கம் குழந்தைய தான் தேடிட்டு இருக்கான். குழந்தை ஒரு இடத்துல அழகிற சத்தம் கேட்குது. இவனும் போய் பார்க்குறான். குழந்தையோட தலை நார்மலாக தான் இருக்குது.
ஒரு புது குழந்தை மாதிரி இருக்குது, அதாவது அவனோட குழந்தை தான் அது கிடச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதை கொண்டு போய் பொண்டாட்டிக்கிட்டையும் காமிக்கிறான். அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அந்த மருத்துவ பாட்டி என்னமோ நடக்க போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் நல்லாவே தெரியுது. இதனால் அவங்க எதுவுமே சொல்லலை. இப்படியே ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவோட பையனை தான் காமிக்கிறாங்க. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வயசு வந்தோடனே நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணுவாங்க போல், அதே மாதிரி நம்ம ஹீரோவோட குழந்தைக்கும் பண்ண பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோவோட எதிராளி வரான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஊர் தலைவருக்காக போட்டி போட்டிருப்பான். அதே மாதிரி இவனு போட்டி போட்டிருப்பான். நம்ம ஹீரோ வேலை சொல்கிறான், என்னடா நீ வரமாட்டேன்னு நினச்சா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனா வந்துட்டு போட்டிலாம் அப்புறம் முதல்ல குழந்தைங்களை பார்க்கணும், அதை மட்டும் இல்லாமல் நீ என்னோட நண்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் நம்ம சோழக்கிட்ட சரி உள்ளே வாடான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். இங்கே இவங்க 2 பேர் பேசி முடிக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட பையனை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட பையனை பார்த்தீங்கன்னா 4 பேர் வச்சு சேரில் வச்சு தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட பையனை ஜாலியாக வந்துருக்கான். நம்ம பையனுக்கு இப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பானா, நிறைய பணம் செலவு பண்ணி வெளிநாட்டு ஆட்டுக்காரங்களாம் கூப்பிட்டு வந்திருப்பான். அவங்களாம் இங்கே ஆடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டோர்மேன் பையனை தான் காமிக்கிறான். நம்ம பார்த்தீங்கன்னா கையில் என்னமோ பண்ணுறான். நம்ம பையனோட கண்ணு அப்படியே வெளியாகிடுது. இந்த பக்கம் ஆடிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள ஒருத்தன் வந்து கையை வெட்டிக்கிறான், இன்னொருத்த நாக்கை வெட்டிக்கிறான். எல்லாரும் அடித்து பிடிச்சி ஓடிட்டு பார்க்க இந்த டோர்மேன் இங்கேருந்து சிரிக்கிறான். இப்படியே சீனை கட் பண்ணி வீட்டுக்குள்ளே தான் காமிக்கிறாங்க. இங்கே தான் நம்ம சடங்கு செய்யணும் போல். அந்த சடங்கு செய்யணும்னு சொல்கிறாரு பையன்கிட்ட. இதோ பாரு தம்பி, உன்னோட கொஞ்சமாக கிழிச்சு ரத்தம் எடுக்க போகிறேன், வலிக்கும் கத்திராத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு ட்விஸ்ட் மாதிரி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கத்தி தான் வளைஞ்சு போகுது தவிர அந்த பையனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. இதனால் அங்கே வந்தவங்களாம் சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கும் ரொம்ப கோபமாக போயிடுது. வெளியே என்னமோ மைக்கில் ஒரு மந்திரம் மாதிரி சொல்லுவாங்க போல். இந்த பையனுக்கு அந்த மந்திரத்தை கேட்டோன்னே தலைவெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. இதனால் கத்திக்கிட்டே ரூம்குள்ளே ஓடி போயிடுறான். இந்த பக்கம் சடங்கு செய்கிறவர் தான் காமிக்கிறாங்க. நானும் எவ்வளவோ பார்த்துட்டேன், ஆனால் இந்த மாதிரி சர்வீஸை பார்த்ததே இல்லை சார். உங்கள் பையனுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறான். இவனுக்கா நம்ம ஹீரோக்கா கோவம் வந்துடுது. அவனையும் திட்டியெல்லாம் வெளியே அமுச்சு வச்சுற. இவங்க அந்த மருத்துவ பாட்டி தான் வராங்க. அவங்க வந்துட்டு ஆமாப்பாவும் பையனுக்கு என்னமோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கா சரியான கோவம் வந்துடுது. இதெல்லாம் எனக்கு பார்த்துக்க தெரியும், நீங்கள் கம்முன்னு இந்த பணத்தை வச்சுட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிடறான். இந்த பாட்டியா நல்லதுக்கே காலடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கோவம் போக இந்த பக்கம் பையனை தான் காமிக்கிறாங்க. அவனா கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவா ஒன்றும் இல்லை சொல்லி அந்த பையனை சமாதானப்படுத்துகிறான். ஹீரோயினுக்கா என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியல. இந்த ஃபங்க்ஷன் நடந்தப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பார் போல, ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு. அதை டீகோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த சின்ன பையனோட தலை இருக்க வேண்டிய இடத்துல ஒரு கெல்ட்டு பையனோட தலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கரண்டெல்லாம் ஆஃப் ஆகிடுது. அந்த கெல்ட்டு பையன் தலையாக நான் இந்த ஃபோட்டோகிராஃபரை பயப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் அவரோட கேமரா மேலேயே உட்காந்து இவரையே ஃபோட்டோ எடுக்குது. இவருக்கு அல்லு விட்டுருது. இதனால் ஓடி போகிறாரு. தப்புச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போயிட்டுருக்காரு. பின்னாடி யாரும் கட்டி பிடிக்கிற மாதிரி தெரியுது. அது வேறு யாருமே இல்லை, அந்த கெல்ட்டு பையனோட பேய் தான். இவரா எச்சா பயந்துட்டு அப்படியே வண்டி ஓடிட்டு போயிட்டு இருக்காரு. முன்னாடி ஒரு சின்ன பையனோட உருவம் தெரியுது. இதனால் கொஞ்சம் மரத்தில் அடிச்சிடறாரு. அப்படியே அவர் எந்திரிக்க ஒரு லாரி வந்து அப்படியே இடிச்சு அவரோட கதையை முடிச்சிருது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இவன் வந்து பெட்டில் பார்க்குறான், பையனை காணும் அப்படின்னு. இந்த பக்கம் திரும்பி பார்க்கறக்குள்ள மறுவும் பையன் வந்திருக்கான். எப்போ ஒரு செகண்டில் வந்த அப்படின்னு சொல்லி அவனே ஆச்சரியப்படுறான். நம்ம ஹீரோவை போய் பக்கத்தில் பார்க்கும்போது தான் தெரியுது அவன் பையனோட காலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரத்தம் இருக்குது. அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட பையன்கிட்ட 4 பேர் வம்பு எழுதிட்டு இருக்காங்க. அப்போ சோலாவோட பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறா. அதில் ஒரு வம்பு பையன் இருப்பான் போல. அவள் வேறு நம்ம சோலாவோட பொண்ணுக்கிட்ட பாம்பையும் போட்டுறா. இவளா பயந்துட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துடுறா. நம்ம ஹீரோவை போய் காப்பாற்றிட்டு வரான். அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம டோர்மேனை தான் காமிக்கிறாங்க. டோர்மேனுக்கு என்னமோ தலை ரொம்ப வலிக்குது, என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கேருந்து ஒரு வாய்ஸ் வருது, அந்த பையனை நீ பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருது. இவன் சரி என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம சோலாவை தான் காமிக்கிறாங்க. நம்ம சோலாவும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊரில் திடீர்னு பணக்காரர் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் தப்பான வழிகள்லாம் பார்க்குறாங்களாம். அதாவது நரபலி கொடுக்குற மாதிரிலாம் கொடுத்து பணத்தை பெற பார்க்குறாங்களாம். இதெல்லாம் இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்கள நிறைய பேர் பிடிச்சிட்டாங்க போல். இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அவங்களும் பிடிச்சாகணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம சோலாவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பையனை இவனோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பா. இவங்களாம் நம்ம எதிரியோட பையன் கூட பார்க்காம தன்னோட பையனை மாதிரி பார்த்துக்கிறாங்க. துணியும் மாற்ற வச்சுட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்போ சாப்பாடு கூப்பிட்டுருப்பாங்க போல். அவங்களாம் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பையனா அவங்களாம் பார்த்துட்டே இருக்கான். அப்போ நம்ம சோலாவோட ஃப்ரெண்டு வேறு கேட்குறாரு, ஏன் தம்பிலாம் ப்ரேவே பண்ண மாட்டேன்னு கேட்குறாரு. எனக்குலாம் அது பண்ணி பழக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு என்னப்பா நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் சொல்கிறதெல்லாம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவனா அந்த மந்திரத்தெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ சோலாவோட பொண்ணாக பார்த்தீங்கன்னா இதை பாடுறா, நான் சொல்கிறேன் பாடுறா, அதே மாதிரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனா அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அங்கேருந்து ஓடி வந்துடுறான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவனை கிண்டல் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பையனில் ஒரு பையன் மட்டும் தனியாக போகிறான். இவன் போய் பின்னாடியே போய் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு வந்துடுறான். அவனுக்காக சரியான கோவம் வந்துடுது. இவனை அடிச்சே தீரணும்னு சொல்லி வந்து பார்க்குறான். ஆளக்கானோ இந்த மாதிரி ஒரு குகை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டானு பார்க்க வரான்.
அதாவது செங்கல் சூளை போல். அப்படி அந்த பையன் தேடிட்டு வர இவன் திடீர்னு பயப்படுத்திடுறான். அவனா ஒரு பேய்ன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். அந்த பேயை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையை மிரள வச்சு இந்த பையனோட கால் மனையை ஏற்ற வச்சிருது. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட காலே 2 துண்டாக போயிடுது. அப்படியே சீனை கட் பண்ணி குட்டி பையனை தான் காமிக்கிறாங்க. அவனா வீட்டுக்கு வந்துடுறான். அவங்க அம்மாவை வந்துட்டு போய் சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளே வந்து பார்த்தா பதறி வச்சிருக்கான். என்னடா இவன் இப்படி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பையனை வந்து பார்க்குறாங்க. அவனா சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டுப்பட்டியவே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். என்னமோ பண்ணலான்னு நினச்சிருப்பான் போல். இந்த பக்கம் நம்ம சோளாவோட ஒய்ஃபும் அவனோட பொண்ணு தான் வந்திருக்காங்க. அவங்களா இந்த மாதிரி உங்கள் பையனோட துணி இருந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சோளாவோட பொண்ணா நம்ம ஹீரோ கூட விளையாடலான்னு வரா. ஆனால் நம்ம ஹீரோவை காணோம். அந்த ஆட்டுப்பட்டிகள் என்னமோ நடக்கிற மாதிரி இருக்குது. அவளும் உள்ளே போய் பார்க்க போகிறா. அப்போ திடீர்னு நம்ம குட்டி பையன் பின்னாடி வந்திருக்கான். சரிவா உனக்கு சைக்கிளோட தெரியாதுல்ல, சைக்கிளோட கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் சைக்கிளோட கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான். அங்கே ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா சைக்கிளை தள்ளிட்டு வரான். இந்த பொண்ணா கத்துறா. இல்லை உன்னால காயப்படுத்த மாட்டேன், உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டி பையன் சொல்கிறான். இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கோவத்தோடயே வரான். என்னாச்சுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி கேட்க அதுக்கு அவன் சொல்கிறான், நம்ம குதிரை நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு அதுக்கு மசை பிடிச்சிருச்சு, ஒரு பையன் மேலே கொண்டு போய் அது விட்டுருச்சு, அவன் பையனுக்கு வேறு கால் உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோனியா இல்லை வாங்க அதை போய் இப்போ பார்க்கலாம், அந்த பையனுக்கு நம்ம ஏதாச்சும் உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறோம். அந்த வீட்டுக்கும் போயிடுறாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா மயக்கமாக இருப்பான் போல். அவன் வேற நம்ம குட்டி பையனோட பேர் சொல்லி அவன் ஒரு பேய் பிசாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனிக்கா நம்ம பையன் மேலே ஒரு சந்தேகம் வருது. பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஆட்டுப்பட்டியை போய் பார்க்குறான். அங்கே ஒரு ஆடு வந்து ரத்த கலரியாக கொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம பையன் தான் பண்ணியிருப்பானோன்னு சொல்லி நம்ம ஹீரோ இங்கே சந்தேகப்படுறான். அப்படியே நைட்டும் ஆக நம்ம ஹீரோயின் வேலை அவங்க பையன்கிட்ட போயிட்டு, இதோ பாரு நீ தானே அந்த பையனை வண்டிக்குள்ளே தள்ளிவிட்ட உண்மையை சொல்லுன்னு மிரட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவாக வந்துட்டு நம்ம பையன் மேலேயே சந்தேகப்படுறியா, அவனா அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த குட்டி பையனா ஓடி வந்து, இதோ பாருங்கம்மா நான்லாம் அப்படி பண்ணலை, நான் ஒரு நல்ல பையன், பேய் பையன் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க 2 பேரும் அப்படியே தன்னோட பையனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இவன் வந்து அந்த ஊர் தலைவர் போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பணம் கொடுத்துருப்பாங்க போல். ஒரு ஆள் மூலியமாக கொடுத்துருக்கான். அந்த ஆள் வேற வந்து சொல்கிறான், இதோ பாருங்க நீங்கள் கொடுத்த பணத்தை வந்து 10 பேர் வாங்கிட்டாங்க, 10 பேர் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி அதுக்கு என்னடா பணத்தை உனக்கு கொஞ்சம் அதிகமாக கொடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, இல்லை நீங்கள் பணத்தை அதிகமாக கொடுத்தாலும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த இடத்துக்கு டோர்மேன் வரான். என்னையும் உங்களோட கூட்டாலேயே சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் ஊர் தலைவர் ஆகுவீங்க, அந்த சோழவெல்லாம் ஊர் தலைவரே ஆகக்கூடாது, அதுக்கு அவன் தகுதியே இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோவா அதெல்லாம் சேர்றா, என்னையை ஜெயிக்க வச்சு நீ என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய உதவியெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, இங்கேருந்து கிளம்பிடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி அவனை கிளம்ப வைக்கிறான். அப்படியே இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சைக்கிளில் வராரு. அவர் வந்துட்டு, உங்கள் அந்த சின்ன பையனை தள்ளி விட்டது உங்கள் பையன்தான், அவன் தான் அந்த பையன்லாம் பண்ணியிருக்கான், அவனுக்கு என்னமோ பேய் பிடிச்சிருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு வரை கோவம் வந்துடுது. இவனை பிடிச்ச அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இவங்க வந்து அந்த சோழாவோட ஐஃப் வந்து வீட்டுக்கு வந்தப்போ ஒரு மந்திரத்தை கொடுத்துருப்பாங்க போல். உங்கள் பையனுக்கு என்னமோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்குது, இந்த மந்திரத்தை அவன்கிட்ட சொல்லுங்கள், அவனுக்கு பேய் பிடிச்சிருந்தா இந்த மந்திரத்துக்கு வந்து பயப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களாம் அந்த மந்திரத்தை சொல்லலான்னு போகிறாங்க. அப்போ அந்த பையனா ஒரு சின்ன டிராயிங் வந்து நம்ம அம்மாட்ட காமிச்சு நம்ம அம்மாவை சந்தோஷப்பட வைக்கிறான். இப்படியே அவங்க மந்திரத்தை சொல்லாமல் விட்டுட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சந்தோஷமான விஷயம் நடக்குது. நம்ம ஹீரோனி மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்படியே சீட் கட் பண்ணி இங்கே ஒருத்தர் தான் காமிக்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோட்ட அடி வாங்கிட்டு இருந்தார்ல, இவர் தான் அது. இவர் வீட்டுக்கு போகலான்னு போயிட்டுருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிள் என்ன ஒரு பிரச்சனையாயிருது. அதை ரெடி பண்ண முடியல, அதனால சைக்கிளை தள்ளிகிட்டே போகிறாரு ஒரு பிரிட்ஜ் வழியாக. அந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா எதுக்கால நம்ம குட்டி பையன் இருக்கான். அவனை பார்த்தீங்கன்னா இவர் பார்த்துறாரு. அவனா திடீர்னு பேயா மாதிரி இவரை பின்னாடியே ஒரு துரத்திட்டு ஓடி வரான். ஓடி வந்து இவரை பிடிச்சி அவரோட முடிய சதையோடு பிடுங்கி அப்படியே ஆற்றுல வீசிடுறான். இதை கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் குடுன்னு ஓடி வந்து வீட்டுக்கு வந்துடுறான். இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துடுறாரு. பார்த்துட்டு நம்ம பையனை நினச்சி கவலைப்படுறாரு. என்னதான் இருந்தாலும் பையன் இல்லையா, பெத்த பையன், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. அப்படி ஏசியை கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் கிஃப்டெல்லாம் கொடுத்து பரிசெல்லாம் கொடுத்து ஓட்டு போட சொல்கிறான். இந்த பக்கம் சோழாவா அவன் பார்த்தீங்கன்னா அவன் நேர்மையாக இருக்கான். இந்த மாதிரி நான் அரசியலுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பண்ண மாட்டேன், இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம டோர் மேலே தான் காமிக்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ சாப்பாட்டில் விஷத்தை கலந்து நம்ம சோழாவுக்கா கொடுத்துட்றான். அப்படி ஏசியை கட் பண்ணி இங்கே தான் காமிக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம ஹீரோட பையனும் அந்த சோழாவோட பொண்ணு இருக்கா. அவள் வந்து கேட்குறா, என்னடா உனக்கு வந்து தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இவனை வந்துட்டு எனக்குலாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஓடி போயிடுறான். இங்கே சோழாவோட குடும்பத்தை தான் காமிக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த டோர்மேன் கொடுத்த சாப்பாடை சாப்பிட போகிறாங்க. அப்போ அவரோட ஃப்ரெண்டாக இருந்துட்டு இதை சாப்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்டா இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டாக யோசிச்சுட்ருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு மந்திரமெல்லாம் போடுறாரு. இங்கே டோர்மேன் கிருமோன்னு நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்பாட்டில் பூரான்லாம் வருது. இங்கே டோர்மேன் வாயிலது என்னமோ வெளியே வருது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூரான் வருது. இங்கேயா நம்ம டோர்மேன் கோவமாகி
இருடா சோளா உன்னை கொன்னே தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம்லாம் போட்டு சோளாவோட ஃபோட்டோவை எரிக்கி பார்க்குறான். இங்கே சோளாவோட வீட்டுக்குள்ளே தான் காமிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் பட அப்படின்லாம் ஜன்னல் கிணல்லாம் அடிச்சிட்ருக்கு. அப்போ நம்ம அந்த சோளாவோட பொண்ணா கையில் ஒரு விளக்கு எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் போய் பார்க்குறா. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம குட்டி பையன் பார்த்தீங்கன்னா ஒரு டோருக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்கா. அதையும் பார்த்துட்றா. இந்த பொண்ணு கேட்குறா, நீ ஏன்டா அந்த நேரத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அந்த கிழட்டு பையனாக மாறிடுறான். நம்ம பொண்ணா ரொம்ப பயந்துக்கிறா. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பையன் நார்மலாக ஏறுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு பயத்திலேயே இருக்கா. இந்த பக்கம் டோர் மேனை தான் காமிக்கிறாங்க. இவன் போட்ட மந்திரத்தால் அந்த சோளாவுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிழவனை கத்துறான். அந்த கிழவனை இவனுக்கு ஒரு பயங்கரமான மண்டை வலியை கொடுக்குறான். இந்த பக்கம் சோளாவை காமிக்கிறாங்க. இவன் வந்து அவன் பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்கான், இந்த மாதிரி அந்த பையனை பார்த்தியா அப்படின்னு. அந்த பொண்ணா சொல்கிறா, ஆமாம் அந்த பையனை பார்த்தேன், ஆனால் அவன் தலையில் வந்து ஒரு கிழவனோட தலை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ நம்ம ஃப்ரெண்டாக கண்டிப்பாக அது ஆல்பர்ட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்படியே ஃப்ளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. முன்னொரு காலத்தில் ஆல்பர்ட் அப்படின்னு ஒரு கேல்ட்டு பையன் இருந்தான். இவன் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்கள்ட்டலாம் தப்பாக நடந்துக்குவான். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு குரங்கோட மூளைனா ரொம்ப பிடிக்கும். அதையும் பச்சையாக சாப்பிடுவான். ஒரு நாள் இவன் பண்ணுற அனுப்பெல்லாம் தாங்க முடியாமல் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இவனோட வீட்டை எரித்து இவனை ஒரு இடத்துல கொண்டு வந்து படுக்க வச்சு 4 குதிரைக்கிட்ட இவனோட கை கால் அப்படின்னு தனித்தனியாக கட்டி அந்த குதிரையில் ஓட வச்சிடுறாங்க. இதனால் இவன் கையெல்லாம் அப்படியே தனித்தனியாக போயிடுது. இவனை மறுபடியும் இங்கே கொண்டு வந்தது அவனோட பேரனாக தான் இருக்கும். இவனோட பேரன் வேறு யாருமே இல்லை, அந்த டோர்மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டோர்மேனை தான் அந்த குழந்தை மேலே இந்த பேயை ஊட்டி விட்டுருப்பான் அப்படிங்கிற அவங்களும் நினச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனில் எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவன் பையனா ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வந்துடுறான். ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அம்மாவாக கேட்குறாங்க, எதனாலடா ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு. உங்களை பாதுகாக்க நான் வந்துட்டேன். உங்கள் வயிற்றுல வர குழந்தை இங்கே ஒருத்தருக்கு பிடிக்கவே இல்லை, அவர் யாரும் என்னென்னலாம் சொல்ல மாட்டேன், ஆனால் உங்களை பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினியா சரி என்னமோ பண்ணுறா அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. இவனா இங்கே சைக்கிள் ஓட்டி விளையாடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு இந்த பையன் கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னடா ஆச்சுன்னு போய் பார்க்குறாங்க. அவன் கிணத்துக்குள்ளே விழுந்து கிடக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த கெல்ட் பையனோட மூஞ்சி வந்துடுது. இவங்களை அப்படியே கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுருது. தள்ளி விட்டுட்டு உன் வயிற்றில் வர குழந்தை நல்லா இல்லை, அவத்தை களைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்துடுது. நம்ம ஹீரோயினி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு மந்திரத்தை சொல்கிறாங்க. அந்த மந்திரத்தை கேட்டோடனே இவனுக்கு தான் ஒரு மாதிரியாயிருது. இவனா கத்த ஆரம்பிச்சிடுறான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து எப்படி நம்ம ஹீரோனியை காப்பாற்றிடுறான். காப்பாற்றிட்டு பெட்டில் படுக்க வச்சிருக்கான். எப்படி நீ கிணத்துல விழுந்தா ஜாக்கிரதையாக இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு நம்ம பையன் பண்ண வேலை தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்னது நம்ம பையனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம் நம்ம பையன் தான், நம்ம பையன் உடம்புல என்னமோ கெட்ட சக்தி இருக்குது, அதை நம்ம பையனை ஆட்டி பாடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போவா அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு ஆள் அனுப்பிச்சிருப்பான் போல் வயிற்றுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி. இவனா அந்த வயிற்றுல கூட்டிகிட்டு வரக்கு வந்திருக்கான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அவன் அம்மா வந்து கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாங்க, உங்களை உடனேயே கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்கிறான். அந்த பாட்டிக்காக புரிஞ்சிருது இந்த மாதிரி இந்த கெட்ட சாத்தான் தான் இந்த மாதிரி வேலை பண்ணது, இன்னொரு குழந்தை வரது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருது. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நடந்து போயிட்டுருக்காங்க காட்டு வழியாக. அப்போ திடீர்னு இவங்களை கடந்து ஒரு பையன் ஓடுற மாதிரி தெரியுது. யாரோட அந்த பையன் போய் பாடுறா அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல இவனா அங்கே போய் பார்க்குறான் ஒரு தீக்குச்சியை வச்சுக்கிட்டு. திடீர்னு அந்த பையன் வந்து பாஞ்சி அவனை அப்படியே கூட்டிகிட்டு போயிடறான். அதான் அந்த கிழவன். இந்த பாட்டியா, என்னடா படுபாவி, பாட்டியை இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டியாடா, இதெல்லாம் நியாயமான இருக்காடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேட பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிழவனோட பேய் வந்து அவனை பிச்சு சாப்பிட்ருக்கு. இந்த பாட்டியா அப்படியே ஓடி போய் ஒரு பாத்ரூமுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறாங்க. அந்த பாத்ரூம் வழியாகவே கையை விட்டு பாட்டியை அது கொடூரமாக கொன்றுது. இப்படி பாட்டி கொண்டதுக்கப்புறம் அந்த பையனை தான் காமிக்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த கிளறியாக இருக்கான். இவனை பார்த்த 2 பசங்க பார்த்தீங்கன்னா தண்டூர் அடித்து ஊர் ஃபுல்லாக சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அவனை தான் காமிக்கிறாங்க, அதாவது டோர்மேனை. இவன் வந்து மறுபடியும் அந்த சோளாவை கொல்றதுக்கு பிளான் போட்டான். அதுக்கான மந்திரத்தையும் போட்டு முடிச்சிட்டான். நம்ம சோளாவா பொண்ணு உள்ளே இருக்க சொல்லிட்டு நான் போய் அம்மாவை கூப்பிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு வெளியே வரான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் மயக்கம் போட்டிருக்கான். அவன் திடீர்னு பேயாக மாதிரி நம்ம சோளாவை மேலே ஏறி அவனை கொல்ல பார்க்குறான். இந்த பொண்ணை தடுக்கிறா. இந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. இவன் வந்து டோர்மேன் வீட்டுக்கு போயிட்டு அவன் மேலே சண்டை போட்டிருக்கான். இந்த பக்கம் இந்த பையனுக்காக சத்தியெல்லாம் குறைஞ்சிருது. இதனால் மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்தான். இந்த பக்கம் சோளாவா ஹீரோட வீட்டுக்கு அந்த பையனை தூக்கிட்டு போயிடுறான். பையனை ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சோளாவோட ஃப்ரெண்டு வந்துடுறான். அவன் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா மந்திரம்லாம் பண்ணி பேயெல்லாம் ஓட்டுவான் போல். இதனால் பேயோட மந்திரம்லாம் போட்டிருக்கான். இந்த மந்திரத்தால் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட உடம்பு மேலே பறக்குது. நம்ம ஹீரோயினி பயந்துக்கிறாங்க. அப்படியே அந்த கிழவனோட மூஞ்சி மாறிடுது. அந்த கிழவனா அப்படியே எழுந்திரிச்சு தலையே திருப்புவான் பாருங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். வழக்கம் போல் பேயில என்ன பண்ணும், செவுத்துல ஏறும்ல, அந்த மாதிரி ஏறிட்டு இருக்கு. ஒரு இடத்துல போய் நின்றுட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சம்மந்தமே இல்லாமல் நீ பண்ண சத்தியத்தை காப்பாற்றிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அந்த ஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த பேயை ஓட்டிடுறான் அந்த பையனோட உடம்புலேருந்து. அந்த பையன் அவன் எப்படியே இங்கே நார்மலாக அந்த குடும்பமும் அப்படியே கொஞ்சம் சந்தோஷப்படுது.
இப்படியே சீனை கட் பண்ணி டோர்மேனை தான் காமிக்கிறாங்க. இவனை பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பர்ட் பேய் வந்து மறுபடியும் இவனை கல்லறைக்குள்ளேயே இழுத்துட்டு போயிடுது. எனதுக்கெல்லாம் காரணம் அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஊர் தலைவர் போட்டியில் ஜெயிச்சிட்டான் போல். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த பதவி வந்து எனக்கு நியாயமாக கிடைக்கல, நான் நிறைய தப்பு பண்ணி தான் இந்த பதவி கிடைச்சிது, சோலாக்கு இந்த பதவியை கொடுங்க, அவன் நல்லா பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இவங்க இப்படி சொல்லி பல நாளாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்களா? இல்லை இப்போ தான் ஒரு பங்கமான ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் குழந்தை பிறக்க போதில்ல, 2வது குழந்தை. அப்படி அவங்களுக்கு வைத்தியம் பார்த்துருக்கவங்களே அவங்க வந்து கடிச்சு போயிடுறாங்க. என்னடா இப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தா வெளியே சாத்தான மாதிரி உருவத்தில் அவங்களோட பொண்டாட்டி வந்து கையில் குழந்தையோட வராங்க. இப்போ வந்து அந்த உருவம் சொல்லுது, பண்ண சத்தியத்தை காப்பாற்றிடு ராசா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இது இப்போ தான் நமக்கு புரிய வருது, ஃபர்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோக்கு வந்து டைமண்ட் கிடச்சதில்ல, இந்த மாதிரி அவன் நரபலி தான் பண்ணி அதெல்லாம் கிடச்சிருக்கும் போல். அவன் வந்து என்ன சொல்லியிருப்பானா, தன்னோட முதல் குழந்தைய வந்து உங்களுக்கு கொடுத்தாரான்னு சொல்லி தான் நரபலி பண்ணியிருப்பான் போல், அந்த டோர்மேட் மாதிரி. முதல் குழந்தையும் பிறந்துடுது, ஆனால் ஒரு சாத்தானுக்கு அவனுக்கு கொடுக்க மனசு வரல, அதனால் இப்படியே விட்டுறான். சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. படம் சூப்பராக இருந்துச்சா, இல்லை நல்லாவே இல்லையா, இல்லை என்னோடய வாய்ஸில் கேட்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா, ஏதா இருந்தாலும் சொல்லுங்கள். என்னோடய வாய்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பை பாய்.